டெல்லியில் இன்று நடக்கும் கரப்பான்பூச்சி கட்சி போராட்டமாகட்டும், முன்பு நடந்த விவசாயிகளின் போராட்டமாகட்டும், இவை அனைத்தும் திட்டமிட்டு பெரும் தொகை கொடுத்து நடத்தப்பட்ட திட்டமிட்ட இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல்களாக பார்க்கப்படுகின்றன. இவை அனைத்திற்கும் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பணம் போன்றவைதான் காரணமாக சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து நிதி பெறும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் மீது மத்திய அரசு மீண்டும் கடுமையான கண்காணிப்பை கொண்டு வந்துள்ளது. வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்டமான FCRA விதிகளில் செய்யப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் சமீப ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த முடிவை நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்தும் வரலாற்று நடவடிக்கை என மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த புதிய விதிகளின்படி வெளிநாட்டு நிதி பெறும் அமைப்புகள் அந்த நிதியை யார் வழங்குகிறார்கள், எதற்காக பயன்படுத்துகிறார்கள், எந்த திட்டங்களுக்கு செலவிடுகிறார்கள் என்ற தகவல்களை இன்னும் விரிவாக அரசிடம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது. குறிப்பாக மதம், சமூக சேவை, மனித உரிமை உள்ளிட்ட துறைகளில் செயல்படும் அமைப்புகள் கூடுதல் கண்காணிப்பின் கீழ் வரவுள்ளது. மத்திய அரசின் விளக்கப்படி வெளிநாடுகளிலிருந்து வரும் நிதி உண்மையிலேயே சமூக நலத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா அல்லது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்த பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம். அதற்காகவே FCRA சட்டத்தின் கண்காணிப்பு அமைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முடிவால் இந்தியாவுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய லாபம் என்னவென்றால், வெளிநாட்டு நிதியின் பெயரில் நடைபெறும் முறைகேடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதே. நாட்டின் பாதுகாப்பு, தேர்தல் நடைமுறை, சமூக அமைதி மற்றும் பொது கொள்கைகளில் வெளிநாட்டு தலையீடு ஏற்படாமல் தடுப்பதற்கு இது உதவும் என்று மத்திய அரசு நம்புகிறது. மேலும் வெளிநாட்டு நிதி பரிவர்த்தனைகள் முழுமையாக பதிவாகும் என்பதால் பண மோசடி மற்றும் சட்டவிரோத நிதி ஓட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி உண்மையான சமூக சேவையில் ஈடுபடும் தொண்டு நிறுவனங்களுக்கு இந்த மாற்றம் தடையாக இருக்காது என்றும் வெளிப்படையான செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் என்றும் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. ஆனால் சில தொண்டு நிறுவனங்கள் கூடுதல் நடைமுறைகள் காரணமாக நிர்வாக சுமை அதிகரிக்கலாம் என்ற கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த சில ஆண்டுகளாக FCRA சட்டத்தை படிப்படியாக கடுமையாக்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போதைய மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஆதரவாளர்கள் இதை தேசிய பாதுகாப்பு மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மைக்கான முக்கிய நடவடிக்கையாக வரவேற்கிறார்கள். மறுபுறம் சில சமூக அமைப்புகள் இதன் நடைமுறை தாக்கம் குறித்து கேள்விகளையும் எழுப்பி வருகின்றன. மொத்தத்தில் வெளிநாட்டு நிதி இந்தியாவில் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை இன்னும் துல்லியமாக கண்காணிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு எடுத்துள்ள முக்கியமான நடவடிக்கையாக இந்த FCRA விதிமுறை மாற்றம் பார்க்கப்படுகிறது. இதன் உண்மையான தாக்கம் புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்த பிறகே தெளிவாக தெரியவரும்.